ஆதி பகவன் முதற்றே உலகு வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் இந்த வாரம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி திங்கட்கிழமை ஜூலை 18 மீண்டும் இன்னொரு வாரத்தை ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுறோம் தான் சொல்லணும். பட் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் முக்கியமான செய்திகள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் திரு ஸ்ரீதரன் துரைராஜா அவர்களோட ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர். இதில் இன்றைக்கி பிராம்டனோட மேயராக இருக்கிற பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் நிறையா ஹேர்டில்ஸ் அவரோட பொலிட்டிக்கல் கேமில் இப்போதைக்கு. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் மீண்டும் பிராம்டனோட மேயர் ரேஸ்லேயே திரும்பி கலந்துக்க போகிறதா. ஸோ அதை தான் முதல்ல டாப் ஆஃப் தி அவராக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையுமே கார் இருக்கிறதுனால இப்போது ரீசெண்டாக கார் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிலீஃபாக வந்து நம்மளோட லைசன்ஸ் பிளேட் ரினியூவல் ஃபீ வந்து வேவ் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம வந்து இன்னுமே இந்த லைசன்ஸ் பிளேட்டை வந்து ரினியூ பண்ண வேண்டியது முக்கியம். ஸோ இதை பற்றியான ஒரு சின்ன செக்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கெனேடிய வளத்தில் பிராண்ட்ஃபர்டில் நடந்த ஒரு கன்வென்ஷன், முஸ்லீம் கன்வென்ஷனில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கலந்துட்டுருக்காங்க. அதில் கலந்துக்கிட்டு அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்றதான் கெனேடிய வளத்தில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் எப்பயும் போல் இன்றைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடிய ப்ரொடக்ஷன் கலையரங்கத்தில் பார்ப்போம். அண்ட் நாளைக்கான வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்க போகுது. அண்ட் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட், கெனேடியன் டாலரை பொறுத்த வரைக்கும் மற்ற கண்ட்ரீஸோட மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நியூஸ் செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள். இதைத்தான் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர், நான் முதலே சொன்ன மாதிரி திரு பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் ரீசெண்ட் டேஸில் இவரை பற்றியான நிறைய செய்திகள் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக பார்க்க போனோம்னா ஃபெட்ரல் லெவலில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்காக தலைமைக்கான போட்டியில் இவர் ஒரு முக்கியமான கேண்டிடேட்டாக இருந்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிற சமயத்தில் திடீர்னு இவர் மேல் சில குற்றச்சாட்டுக்கள் கொண்டு வரப்பட்டு இதனால் இந்த ரேஸ்லேருந்து அவரை வந்து நீக்குனாங்க. அண்ட் இதை வந்து இவர் இன்னும் ஒத்துக்கொள்ளலை. அதாவது இதை வந்து நாங்கள் லீகலாக ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எந்த மாதிரியான லீகல் விஷயத்தில் இவருக்கான எதிர்ப்புகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் கேம்பெயினிங்கில் வந்து இவர் செலவு பண்ண விதங்கள் பற்றி தான் இந்த எதிர்ப்பு வந்திருக்கு. ஸோ இதை வந்து அவர் ப்ராப்பராக ப்ரூஃபோட கொண்டு வரணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். அண்ட் இதுக்கு வந்து லீகல் ஆக்ஷன்ஸ் நாங்கள் எடுப்போம். அண்ட் இதை வந்து நாங்கள் வில் ப்ரூவ் அகேன்ஸ்ட் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு பக்கம் இருக்க அவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கு. அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியோட தலைமைக்கான ரேஸ். அந்த வகையில் இந்த நேரத்தில் இவர் ப்ரூவ் பண்ணாலுமே அவர் வந்து இந்த கட்சிக்கான தலைமை பொறுப்புக்கான போட்டியில் வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பில் தான் இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் அந்த வாய்ப்பை ஒத்தி வச்சுட்டு மீண்டும் பிராம்டனோட மேயர் எலெக்ஷனில் கண்டிப்பாக நான் வந்து அடுத்த தடவையும் போட்டியிடுவேன் அப்படின்னு இன்றைக்கி தெரிவிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயமாக தான் இதை பார்க்கணும். ஏன்னா அவரோட பொலிட்டிக்கல் கெரியரில்
ஹீ ஸ்டில் வெரி யங். ஸோ அந்த வகையில் இப்போது மேயராக இன்னொரு வாட்டி அவர் வரும்போது அண்ட் ஹோப்ஃபுல்லி அவர் மேலே வச்சுருக்க இந்த குற்றச்சாட்டுக்களை வந்து அவர் தவிர்த்துட்டாருன்னா நெக்ஸ்ட் டைம் அண்ட் கம்மிங் இயர்ஸில் கன்சர்வேட்டிவ் கட்சியோட தலைமைக்கு மீண்டும் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் அதே சமயத்தில் மேயராக இருக்கக்கூடிய எந்த வாய்ப்பையும் அவர் அவ்வளவு விடாமல் மீண்டும் மேயர் ஆகிறதுக்கான ஆயத்தங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இதை பற்றியான இன்னும் கொஞ்சம் விலாவரியான செக்மெண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் டாப் ஆஃப் தி ஹவரில். Well, I just wanted to inform everyone that after talking to my family, my most senior advisors, Savannah and Theodore, and of course Genevieve, that we've decided to put my name in again for Mayor of Brampton. And I love serving the city of Brampton. This is truly an incredible place to live. This want to add a few things? It really is a mosaic of the world, and you get to meet people from every culture, every background, and it has been the greatest privilege to serve the city over the last 4 years, and I'm looking forward to the next 4 years. We've done we've done a lot of great work together at City Hall. We landed the long overdue new hospital. It's $1 billion investment in our city, $1 billion investment in our city that was desperately needed through our advocacy, a new med school for the community that we're elated about, a new transit facility. We'll be the first big city in Canada with a fully electrified transit fleet. We've got the cybersecurity campus, major new economic development projects. You look at MDA, where we're going to have literally 800 rocket science jobs. It's an exciting time to be in Brampton. I'm looking forward to throwing my heart into making sure that Brampton can be even stronger in the years to come. And I want to thank all those who encouraged me, sent me notes over the last few days saying, make sure you put your name in again. And I promised we would make a decision, and we have, and I'm excited to serve. And I would just note, obviously, there's a lot of issues that I care about on a national level. Bill 21 being one of them, where I spoke out and our council spoke out that no one should ever lose their job in this country because of their faith. And for me, that's a Canadian value. And I will continue to speak loudly for values I believe in, and religious freedom is one of those. And it's particularly important to Brampton because we are the very definition of multiculturalism in this city, and we live in harmony, and we love each other and our neighbors. And when I see that diminished, I will never hesitate to speak out. But my entire focus in the years ahead is going to make sure that we have Brampton in a strong position, that we continue to make sure our city gets our fair share, that we're able to get good paying jobs in our community. This council was able to freeze taxes for the first time in 19 years. 19 years. And for me, being tax competitive is very important. It's going to continue to be a priority. I'd also say, I hear from residents that challenges around public safety are very important. We've seen real growth in auto thefts, and I'm going to do whatever I can to support the Peel Police to make sure they have the tools to keep our community safe. I'm excited for the challenges that lie ahead. Grateful for the support in the city. I've been going to events recently, and everywhere I went, people were encouraging me to put my name forward. And I want to say to the residents, whether it's at the farmers market, a kabaddi tournament, whether it was during Eid, the feedback you gave me meant a lot. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள்
ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். ஸோ முக்கியமான செய்திகளில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து அஃப்கோர்ஸ் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் மணியை வந்து சேவ் பண்ணுற விதத்தில் அவங்க வந்து ஸ்க்ராப் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட பிளேட் ரினியூவல்ஸ். அதாவது நம்மளோட காரோட லைசன்ஸ் பிளேட் வந்து எவ்ரி இயர் நம்ம ரெனியூ பண்ணணும். அண்ட் இதுக்கான காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் $120 அளவுக்கு ரைஸ் ஆயிருந்துச்சு. அதை வந்து இந்த மார்ச்லேருந்து கேன்சல் பண்ணாங்க ஒன்டாரியோ கவர்மெண்ட். அஃப்கோர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு சேவிங்ஸ் தான். ஆனாலும் இதையும் தாண்டி இந்த லைசன்ஸ் பிளேட் வந்து இன்னுமே நம்ம ரெனியூ பண்ண வேண்டிய அவசியத்தில் தான் இருக்கிறோம். மார்ச்சில் கேன்சல் பண்ணப்பட்ட இந்த காஸ்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ரினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து இப்போது ரீசெண்ட்லி ஃபார் த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நிறைய டிரைவர்ஸ்க்கு வந்து ஃபைன் கொண்டு வரப்பட்டிருக்கு. பட் இந்த ஃபைன் வந்து ஆல்மோஸ்ட் $500 அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய டிரைவர்ஸ் வந்து மற்றவங்கள வார்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களோட பர்த்டேஸ் அப்போது உங்களோட பிளேட்டை வந்து ரினியூ பண்ணுங்கள். இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் சர்வீஸ் கேனடாவுக்கு போகணுன்ற அவசியம் கூட இல்லை. ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து இதை ரினியூ பண்ணலாம். உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் வந்து சர்வீஸ் கேனடாவுக்கு ப்ரொவைட் பண்ணி அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் வாங்கிக்கலாம். வாங்கி நம்மளோட காரில் லைசன்ஸ் பிளேட் மேலே கண்டிப்பாக ஒட்டியே ஆகணும். அகேன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் ரினியூ பண்ணாத பட்சத்தில் $500 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைன்ஸ் போடப்படலாம். ஸோ இதை பற்றி இன்னும் விலாவரியாக ஒரு OPP ஆஃபீஸர் நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பார்க்கலாம். Have you had a birthday recently? Did you get some birthday cards in the mail? Well, one thing that you no longer get in the mail is that renewal notice from the Ministry of Transportation to renew your VAL tag for your passenger vehicle, light commercial truck, motorcycle or moped. It may not cost anything, but you are still required to go online and renew your registration. All you need is your permit number, your license plate number, your mileage, insurance, pay any outstanding fines if there are any on your account, but the renewal is free. Officers across the province are seeing many more vehicles now without proper registration. You could get ticketed for that. Go online. You can actually sign up for email reminders if you drive a passenger vehicle, light commercial vehicle, motorcycle or moped. Go online and do that now. It usually expires on your birthday, and beyond that, it is up to you to renew your validation. So you no longer need to have those stickers on your license plate, but you need to have it renewed through the ministry. So go online and do that. I'll put the link here where you can easily do that with the information that you probably have in your glove box. Have a great day. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள். கேதா 416
321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. சம்மர்னாலே நிறையா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து திரும்பி ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு நேரமாக தான் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் இந்த ரீபவுண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டில் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த பேண்டமிக்னால் ரொம்ப பாதிக்கப்பட்ட இன்னொரு இண்டஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் கெசினோ இண்டஸ்ட்ரீஸ். இப்போ வந்து பேக் டு நார்மல் மெதுவாக வந்துட்டுருக்கிற பட்சத்தில் கெசினோஸுமே திரும்பி ரீக்ரவுட் ஆகுது. அண்ட் ஹோப்ஃபுல்லி இதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு பெட்டர் ஸ்டாண்ட் பாயிண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிற போது இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 மெயின் கெசினோஸ் வித்தின் ஒன்டாரியோவில் இருக்கிற 8 மெயின் கெசினோஸில் இருக்கிறவங்க வந்து தே மைட் கோ அண்டர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் 1500 எம்ப்ளாயீஸ் வந்து இந்த ஸ்ட்ரைக்கில் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதனாலனா அஃப்கோர்ஸ் பேண்டமிக்கு அப்புறம் அவங்களுக்கான பேயாக இருக்கட்டும், காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் அண்ட் இதனால் வரக்கூடிய இன்க்ரீஸ் பேலையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து யூனியன் பார்கெனிங் டேபிளுக்கு கொண்டு போகுது. அண்ட் இது வந்து கெசினோ மட்டும்னு பார்க்க முடியாது. ஃபார் த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நிறையா ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரியான பார்கெனிங் டேபிளில் யூனியன் அண்ட் எம்ப்ளாயர் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய கட்டாயத்தில் கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. பேண்டமிக்கு அப்புறம் லாஸ்ட் வீக் கோ ட்ரெயின் பற்றி பார்த்தோம். இந்த மாதிரியான நிறைய எம்ப்ளாயர்ஸ் வந்து பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி ஸ்ட்ரைக்குக்கு போகாமையே இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு வரணும் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். பிகாஸ் ஏன்னா ஸ்ட்ரைக்குக்கு போகும்போது ஃபேமிலிஸ் ரொம்பவே சஃபர் பண்ணுது, இந்த மாதிரி எம்ப்ளாயர்ஸோட ஃபேமிலி. ஸோ அகேன் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்ட்ரைக் ஹோப்ஃபுல்லி நடக்கக்கூடாது அப்படின்னு தான். அண்ட் இந்த எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டேபிள்ஸில் வேலை பார்க்குறவங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ், அங்கே உள்ள கேட்ரிங்கில் இருக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து இந்த ஸ்ட்ரைக் பாதிக்கும். ஸோ பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ்லாம் நடக்காமையே சுமூகமாக இவங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக கெனேடிய வளத்தில் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பேண்டமிக்கு அப்புறம் நிறைய இடங்களில் அவரோட ப்ரெசன்ஸை வந்து பதிச்சுக்கிட்டே இருக்கிறார். நிறைய கான்ஃபரன்சஸ், நிறைய முக்கியமான இடங்களில் அவருக்கான முக்கியமான ஸ்டாண்ட்ஸ் பாயிண்ட்ஸை அவர் வச்சுட்டு தான் இருக்கிறார். ஸோ அந்த வகையில் பிராட்ஃபோர்டில் இன்றைக்கி நடந்த ஒரு ஈவெண்ட் ஹமிதியா முஸ்லீம் கன்வென்ஷன் நடந்துச்சு. அண்ட் இதில் வந்து அவங்க கலந்துக்கிட்டு நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது வந்து ஆஃப்கோர்ஸ் முஸ்லிம்ஸ்க்கு எதிராக நடக்கக்கூடிய வயலண்ட் அட்டாக்ஸ். அண்ட் இதை வந்து அவர் கண்டிப்பாக ரொம்ப வன்மையாகவே கண்டித்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட் முன் வச்சுருக்கார். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ரிலீஜியஸ் ஃபேத் கன்வென்ஷன்ஸ் இந்த மாதிரி இடங்களில் வந்து அவரோட முக்கியமான ஆதரவை தெரிவிக்கும் போது கண்டிப்பாக மல்டி ஃபேத் கல்ச்சர் கொண்டு வரப்படுது. ஸோ இது ஒரு முக்கியமான இடமாக தான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நடந்த இந்த ஈவெண்ட்லேருந்து உங்களுக்காக சில காட்சிகள். So many of you were involved in community organizations and community leadership to help Canadians be there for Canadians alongside you through this pandemic. And of course, so many of you got your vaccine and your booster shots to protect yourself and others, because that's how we could get through this pandemic as we have. La pandémie nous a montré que les Canadiens sont là les uns pour les autres, mais la pandémie a aussi été une épreuve très difficile. As much as we were there for each other as Canadians, it was also a very difficult time. And on top of that, we've seen a rise, an unfortunate rise in hatred and intolerance, particularly of Islamophobia these past few years. See, when families are afraid to go out for a walk in the evening in their neighborhood, or mosques are getting vandalized, that's unacceptable. An attack on a Muslim Canadian is an attack on all Canadians. And intolerance and hatred undermines everything that we have built in this country, and mostly everything that we continue to build.
So we have to continually step up and do more as a country. Canada is a place of openness and respect, and we need to keep it that way. Hatred and intimidation should have no place here. Everyone needs to be free to pray how they want and be who they want. The promise of Canada is a promise of respect, of hope, and of freedom. And that's what we gather here for, and that's what you dedicate your lives to. Our responsibilities as community members, as community leaders, as political leaders, is always to be there to build a better society, a better world in which respect for each other, openness to each other, and partnership in building a better future is what drives us. And I can think of no community that better embodies the very values that Canada aspires to than the Ahmadiyya community. Love for all, hatred for none. It's something that every Canadian wants to see for our country. But this community doesn't just aspire to it, it lives it every day. And for that, I am so deeply grateful to be able to thank you today for everything you do. 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியாள்? அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாரு உண்டோ. ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து, கண்ணால பார்த்து காதால சத்தத்தை கேட்டு நாவால ருசிக்கிற கொத்துத்தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது. 30 வருட கால சர்வீஸில் பாபு விலாஸ். மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம், ஒரே தரம், ஒரே சுவை. கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. இன்றைக்கி 401ல் நீங்கள் ட்ரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஷுவாக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஃபயர் நடந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இட் வாஸ் அரவுண்ட் 6 PM போல் இந்த ஃபயர் ஆரம்பிச்சிருக்கு. கோட் ஏரியாவில் ஹைவே 418 அண்ட் ஹைவே 401 செக்ஷனில். அண்ட் இது வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக போலீஸ் வெஹிக்கிள்ஸ் நிறையவே இருந்திருக்கு. அண்ட் இந்த ஃபயர்னால் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இதனால செக்ஷன் ஆஃப் 401 வந்து அவங்க பிளாக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. அகேன் நிறைய இந்த மாதிரியான ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அண்ட் சேட் சுச்சுவேஷன்ஸ். நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். சம்மரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபயர் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிவன் வெதர்னால ரொம்ப ட்ரை டைம். இந்த டைமில் வந்து ரொம்ப ஃபயர் சின்ன இடத்துல ஆரம்பித்தா கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆன் தட் நோட் பிசிலையுமே ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட் ஃபயர் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்க போனீங்கன்னா ஃப்ளட்டிங்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறையா கிளைமேட் சேஞ்சஸ் அண்ட் கலாமிட்டிஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இதுக்கு ஆன் டாப் ஆஃப் திஸ் நம்மளால் எந்த ஒரு ஃபயரோ
அண்ட் எந்த ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனும் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. எஸ்பெஷலி சம்மரில் வந்து பார்பிக்யூஸ் அண்ட் கேம்ப் ஃபயர் இந்த மாதிரியான ஒரு டைம் அண்ட் இந்த நேரங்களில் நம்ம அந்த மாதிரியான இடங்களில் இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து இந்த மாதிரியான ஃபயர் மட்டும் இல்லாமல் பர்சனல் ஹெல்த்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த டைமில் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருமே தெரிவிக்கிறது என்னன்னா ட்ராமா டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கும். ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி நடக்கும், மோட்டர் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி நடக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ஸோ டிஃபிகல்ட் இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். அஃப்கோர்ஸ் என்ஜாய் த பியூட்டிஃபுல் வெதர், பட் அதே சமயத்தில் நீங்களும் ரொம்ப பத்திரமா இருக்க வேண்டிய நேரம். ஸோ அகேன் டேக் குட் கேர். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்ருக்கிற போது இந்த மாதிரியான லாஸ் விஷயங்கள் அண்ட் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நம்மளோட மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட், நம்மளோட எக்கனாமியுமே இதனால் நிறையவே பாதிக்கப்படும். அண்ட் அஃப்கோர்ஸ் சம்மர் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெண்டிங் பீரியட்னு தான் சொல்லணும். அண்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எக்கானமி வந்து இது பூஸ்ட் பண்ணும் நிறைய வகையில். பணம் புழக்கம் நிறையா இருக்கக்கூடிய நேரம் சம்மர் டைம். ஸோ அந்த வகையில் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்றைக்கி கெனேடிய மணி அண்ட் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரியோட மணி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 295 இலங்கை ரூபா, இந்தியா 62.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.76 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.64 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.13 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான செய்திகள்லாம் நிறையவே பார்த்துட்டதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு ஃபன் டைம். அஃப்கோர்ஸ் கலையரங்கம் எப்பயும் போல் இன்றைக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான கெனேடிய ப்ரொடக்ஷன் பாடலை தான் பார்க்க போகிறோம். யார் பாடியிருக்காங்க அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேர் இந்த பாடலுக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கம்போசர் அண்ட் லிரிக்ஸ் வந்து அண்ட் பாட்டு பாடியிருக்கிறவங்க வந்து பிரசன்னா கார்த்திக். அண்ட் மியூசிக் அரேஞ்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க பிரகை. அண்ட் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. ஸோ பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் நமக்கு முன்னாடி வந்திருக்கிறவங்க முருகேசன். டைரக்டிங் அண்ட் எடிட்டிங் வந்து குருபிரசாத். அண்ட் கலர் கிரேடிங் விபிஸ் ENT. ஸோ இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் பார்க்கலாம். இதை பற்றி அப்புறமா இன்னமும் பேசலாம்.
நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. சம்மர்னாலே வெட்டிங் சீசன் அண்ட் வெட்டிங் சீசன்னாலே நிறைய ஷாப்பிங் அண்ட் நிறைய ஷாப்பிங்னாலே அஃப்கோர்ஸ் கோல்டு அண்ட் சில்க் தான் நிறைய வாங்குவோம் நம்ம வெட்டிங் டைமில். ஸோ அந்த வகையில் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் மார்க்கமில் அமைஞ்சிருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான ஷோரூமில் நிறைய ஜுவல்லரி ரொம்ப மலிவான விலையில் நம்ம வாங்கிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம் இப்போது. அண்ட் இங்கே கஸ்டம் மேட் தாலிக்கொடி, வெட்டிங் ரிங்ஸ், டைமண்ட் ரிங்ஸ் இது எல்லாமே ரொம்ப மலிவான விலையில் சேல் ப்ரைஸ்லேயே கிடைக்கிது. இது மட்டும் இல்லாமல் டெம்பிள் ஜுவல்லரி அண்ட் ஆன்டிக் ஜுவல்லரிக்கு 40% டிஸ்கவுண்ட் இந்த டைமில் நடந்துகிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பேர்ல் ஐட்டம்ஸ், அதாவது ஜுவல்லரியில் பேர்ல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த வீக் மட்டுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் $80. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நகைகளை இந்த சீசனில் ரொம்ப ப்ரௌடாக நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணலாம் உங்களோட கலெக்ஷன்ஸில். ஸோ அந்த வகையில் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் மார்க்கமில் அமைஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோரூமுக்கு கண்டிப்பாக உடனே விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியை ரொம்ப மலிவான விலையில் ரொம்ப சந்தோஷத்தோடு வாங்கிட்டு போங்க. ஸோ சம்மர் சீசன், வெட்டிங் சீசன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். பட் சம்மர் சீசன் ரொம்ப ஹாட்டான சீசனாக இருக்குது. இன்றைக்கி மட்டுமே டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் ஹியூமிடிட்டி ஃபீல் வந்து ஆல்மோஸ்ட் 35 degrees இருந்துச்சு அரவுண்ட் 8 PM. ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் இந்த ஹீட் வார்னிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி அப்பப்போ வந்துட்டுருக்கிற இந்த மழைனால் இந்த ஹீட் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் நாளைக்கு நைட் வரைக்குமே இந்த ஹீட் வார்னிங் இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. பட் அட் த சேம் டைம் தண்டர் ஷவர்ஸுமே இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி எண்ட் ஆஃப் திஸ் வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த வகையில் இது டொரண்டோவோட நிலவரம் மட்டும்தான். மற்ற மெயின் சிட்டிஸில் வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 19 செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 32°C, அதி குறைந்த வெப்பநிலை 23°C. நாளை நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 30°C, அதி குறைந்த வெப்பநிலை 18°C. நாளை நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 29°C, அதி குறைந்த வெப்பநிலை 21°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 27°C, அதி குறைந்த வெப்பநிலை 11°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 22°C, அதி குறைந்த வெப்பநிலை 15°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 19 செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை.
உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ இன்றைக்கி நிறைய முக்கியமான செய்திகள் பார்த்துட்ருக்குறோம். பட் நம்மளோட அடுத்த செக்மெண்ட், நியூஸ் செக்மெண்ட், இன்னும் முக்கியமான செய்திகள் அண்ட் இன்னும் டீட்டெயில்டான செய்திகள். டொரண்டோ மட்டும், ஒன்டாரியோ மட்டும் பேஸ் பண்ணிடல, மற்ற எல்லா ப்ராவின்சஸ்லையுமே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய மக்கள் தொகையில் சுமார் 50% கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று கூறுகின்றது. கனடாவில் மீண்டும் கோவிட் தொற்றின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆய்வின் முடிவு வெளியாகியுள்ளது. ஆமிக்ரான் மாறுபாட்டின் தோற்றம் இந்த அதிகரிப்புக்கு வழிவகுத்துள்ளதாக தெரிய வருகிறது. இதன் எதிரொலியாக நாடளாவிய ரீதியில் சுகாதார அமைப்பு கடும் சவால்களுக்குள் உள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். நாடு முழுவதும் அவசர சிகிச்சை நிலையங்கள் மூடப்பட வேண்டிய தேவை அதிகரித்து வருவதால் உடனடி உதவிக்கான அழைப்பை மருத்துவர்கள் விடுத்துள்ளார்கள். கோடை காலத்தின் வெப்பமான நாட்கள் இதுவரை உணரப்படவில்லை என சுற்றுச்சூழல் கனடா காலநிலை நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆகஸ்ட் மாதம் வழமையை விட வெப்பமானதாக இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டொரண்டோ நகரம் உட்பட ஒன்டாரியோவின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் கனடா இன்று பிற்பகல் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது. நாளையும் நாளை மறுதினமும் கடுமையான வெப்பநிலை உணரப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை அடுத்த 2 நாட்களில் 40 பாகை செல்சியஸ் வரை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை வெப்பநிலை 29 பாகை செல்சியஸாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வார இறுதியில் மனிடோபாவின் பெரும்பாலான பகுதிகளுக்குள் சுற்றுச்சூழல் கனடா வெப்ப எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தது. வடக்கு ஒன்டாரியோ முழுவதும் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஒன்டாரியோவில் சாரதிகள் உரிமத்தகடுகளை புதுப்பிக்க வேண்டிய அவசியத்தை காவல்துறையினர் வலியுறுத்துகின்றனர். ஒன்டாரியோ உரிமத்தகடு புதுப்பித்தல் கட்டணத்தை மார்ச் மாதத்தில் ரத்து செய்திருந்தாலும் புதுப்பித்தல் செயல்முறை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. வாகன உரிமத்தகடுகளை புதுப்பிக்க தவறினால் கடுமையான அபராதத்தை எதிர்கொள்ள நேரிடும் என OPP எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒன்டாரியோவில் சில வாகன ஓட்டுநர்கள் உரிமத்தகடுகளை புதுப்பிக்க தவறியதற்காக $500 வரை அபராதத்தை எதிர்கொண்டுள்ளார்கள். உரிமத்தகடு புதுப்பித்தல் கட்டணத்தை கைவிடுவது ஓட்டுநர்களுக்கு ஆண்டுக்கு $120 வரை சேமிக்கும் என மாகாணம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நோவஸ்கோஷியா மாகாணத்தின் முதல் மொழியாக மிக்மாவ் மொழி அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று நிகழ்ந்த புதிய மிக்மாவ் மொழி சட்ட பிரகடனத்தில் மாகாண முதல்வர் டிம் ஹூஸ்டன், முதற்குடிகளின் தலைவர்கள் உட்பட பல உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இந்த சட்டம் மிக்மாவை மாகாணத்தின் முதல் மொழியாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறது. இந்த பிரகடனம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என முதல் குடிகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மிக்மாவ் மொழி சட்டம் நல்லிணத்துக்கான பாதையில் மற்றொரு முக்கியமான படியாகும் என முதல்வர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் நேற்று பிரகடனப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் மாதம் மாகாண சட்டமன்றத்தால் முதலில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மொழி சட்டம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரவுள்ளது.
பிராம்டன் நகர முதல்வர் பதவிக்கு மீண்டும் போட்டியிட உள்ளதாக பேட்ரிக் பிரவுன் அறிவித்துள்ளார். இதற்கான தனது வேட்பாளர் மனுவை இன்று பிரவுன் சமர்ப்பித்துள்ளார். தனது கவனம் மாகாண தேசிய தலைவர்களிடம் பிராம்டன் நகரின் நலனை முன்னிலைப்படுத்துவதில் உள்ளது என பிரவுன் கூறியிருக்கின்றார். இந்த மாத ஆரம்பத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைமை போட்டியிலிருந்து பிரவுன் நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுது நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ இன்றைக்கி ஜூலை 18 திங்கட்கிழமை நிறைய முக்கியமான செய்திகள் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் திரு ஸ்ரீதரன் துரைராஜா அவர்களின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் இன்றைக்கான செய்திகளை பார்த்தீங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள் வரும். அண்ட் இதை வந்து எங்களோட இணைந்து நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கும் 9 மணிக்கு எங்களோட இணைந்துருங்க. ஸோ அன்டில் தென் இன்றைக்கி எங்களோட இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் குட் பை அன்டில் வி மீட் அகேன் டுமாரோ. நன்றி, வணக்கம்.